கிரைம் டைரி கேட்டுட்டீங்க with me கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. மனித இனம் உருவான காலங்கள்ல இருந்து வேற வேற நோய்கள் வேற வேற காலங்கள்ல இந்த இனத்தை பிடிச்சிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு காலத்திலையும் அதுக்கான மருத்துவர்கள் அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நோய்கள் மாறி இருக்கு, மருந்துகள் மாறி இருக்கு, மருத்துவர்கள் மாறி இருக்கிறாங்க. பல நூற்றாண்டுகள் கடந்தாச்சு. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் மாறாத ஒரே ஒரு நோய் பேராசை. ஆசைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற விஷயம். ஆனா அது பேராசையாகும் போது மனுஷன் மிருகமாக ஆரம்பிச்சிடறான். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதையும் அந்த மாதிரி ஒரு கதை தான். ஒரு நீண்ட நெடிய நாளை முடிச்சிட்டு அப்பாடான்னு சோஃபால சாயும் போதுதான் அந்த போன் கால் வந்தது. ரகுவோட பையன் இறந்துட்டான்டா. நெதானியலுக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. ரகுவோட பையனுக்கு 13 வயசு. 13 வயசு பையன் எப்படி, ஏன், எங்க நீ ஏகப்பட்ட கேள்விகள் நெதானியலுக்கு. கேள்விகள் ஒவ்வொன்னையும் கால் பண்ணி சொன்ன அவன் ஃப்ரெண்டு கண்ணன் கிட்ட கேக்குறான். 13 வயசான முத்துக்குமார் சம்மர் லீவுக்கு அவங்க தாத்தாவோட ஊருக்கு போயிருக்கான். தாத்தாவோட வீட்டுல அவன் இருந்த போதுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நெதானியல் ரகுநாதனுடைய சொந்த ஊருக்கு கிளம்ப தயாராகிறாரு. என்னங்க இந்த குடும்பத்துக்கு வந்த சோதனை, பெரியவர் போய் கொஞ்ச நாளே இப்ப சின்னவருமா. ஊருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்தே இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் நெதானியல் காதுல திரும்ப திரும்ப விழுந்துட்டே இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற பெரிய குடும்பங்கள்ல ஒண்ணுங்கிறதுனால ஊரே துக்க கலையோட இருந்தது. கண்ணா, என்னடா ஆச்சு? பையனுக்கு நேத்து ஃபிக்ஸ் வந்திருக்குடா. டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர வழியில இறந்துட்டான். சின்ன பசங்க நிறைய பேருக்கு காய்ச்சல் நேரத்துல இப்ப ஃபிட்ஸ் வர்றதுங்கிறது சகஜமான ஒண்ணுன்னு எப்பயோ ஒரு தடவை டாக்டர் ஒருத்தர் சொன்னது ஞாபகம் வந்தது. ஆனா ஃபிட்ஸ்ல ஆரம்பிச்சு உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் நடக்குங்கிறது மெடிக்கல் ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். திடீர்னு ஒரு காய்ச்சல்னால ஃபிட்ஸ். அதுக்காக டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக எடுத்துக்கிட்ட டைம் கேப்ல தான் முத்துக்குமாரோட உயிருக்கு ஆபத்தோன்னு தோணுச்சு நெதானியலுக்கு. ஒருவேளை அவன் அவங்க அப்பாவோட கோயம்புத்தூர்லயே இருந்திருந்தான்னா இது அவனுக்கு நடந்திருக்காதோன்னு தோணுச்சு. ரகு எங்கடா இருக்கான்? ஹால்ல ஒரு ஓரமா போடப்பட்ட சேர்ல உட்காந்து கூடத்துல சாட்சி வச்சிருந்த முத்துக்குமார வெறிச்சு பார்த்தபடியே இருந்தான் ரகுநாதன். கண்ணா, ஊருக்குள்ள பெரியவர் போயிட்டாரு, சின்னவரும் இப்ப போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, பெரியவர்ன்றது யாரு? பெரியவர்னா ரகுவோட அப்பாவா? ஆமாண்டா, இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி. 3 மாசத்துக்கு முன்னாடி அப்பாவை பறி கொடுத்துட்டு மொட்டை போட்ட தலையோட இப்ப பையனை பறி கொடுத்த சோகத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான் ரகுநாதன். யாருமே அவனுக்கு வார்த்தைகளால ஆறுதல் சொல்ல முடியல. உடஞ்சு போயிருந்த ரகுநாதனையும் சுமதியையும் மாறி மாறி பார்த்தான் நெதானியல். களை இழந்து நிக்கிற அந்த வீட்டுக்குள்ள நடந்தது ஒரு கொலைன்னு நெதானியலுக்கு அப்ப தெரியாது. கிரைம் டைரி கேட்டுட்டீங்க with me கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும். கிரைம் டைரி கேட்டுட்டீங்க with me கார்த்திக். எல்லா காரியமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க வெளியில உட்கார்ந்துருக்க அவங்களோட பேசிட்டு இருந்தான் நெதானியல். ரகுவோட எவ்வளவு பேச முயற்சி பண்ணாலும் எந்த சலனமும் இல்ல. வெறிச்ச பார்வையோட ஓரமா உட்கார்ந்துருக்க ரகு கிட்ட பேச எடுத்த எல்லா முயற்சிகளும் வீண். இது ஏதோ அம்மன் கோயில் குத்தமாட்டல இருக்குது. இல்லனா தாத்தனும் பேரனும் ஒரே நாட்டுல போவாங்களா? முத்துக்குமார் இறப்புக்கும் அவனுடைய தாத்தா பெரியசாமியோட இறப்புக்கும் மறுபடியும் ஊர்க்காரங்க தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டே இருந்தது நெதானியலோட மனசுல ஒரு நெருடலை கொடுத்துச்சு. ஏன் ஊர்க்காரங்க திரும்ப திரும்ப இந்த 2 விஷயத்தையும் தொடர்பு படுத்தி பேசுறாங்கன்ற கேள்விக்கான விடை அக்கம் பக்கத்தாருடைய பேச்சுக்கள்ல இருந்து தெரிய வந்தது. தாத்தனா வலிப்பு வந்துதான் போயிருக்கான், இப்ப பேரனும் அப்படியே போயிருக்கான். பெரியசாமி ஐயாவும் பிட்ஸ்ல தான் இறந்திருக்கிறாருங்கிறது நெதானியலுக்கு புதுசான ஒரு விஷயம். அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட்ல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நெதானியலுக்கு முன்னாடியே தெரியும். அதுல ஏதாவது ஒரு காரணத்துலதான் அவர் இறந்திருப்பாருன்னு நெதானியல் நம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற புதுசான இன்ஃபர்மேஷன் அவன் மூளைய வேற விதமா யோசிக்க சொல்லுச்சு. டேய், ரகுவோட அப்பாவுக்கு எதனால ஃபிட்ஸ் வந்தது? அவங்களுக்கு தோல்ல ஒரே அரிப்பா இருந்துச்சு. டவுன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சோம். டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு மாத்திரை கொடுத்தாவ. மாத்திரை சாப்பிட்ட முதல் 2 நாள் நல்லா தான் இருந்தாவ. 3வது நாள் சாயங்காலம் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாவ. அத்தா வெளியே வந்து நம்மள திரும்ப உள்ள கூட்டு போறதுக்குள்ள அவ போயிட்டாவ. பெரியவர் இறந்தது ஒரு இயற்கையான மரணம்ங்கிறது தான் அப்ப வரைக்கும் ஊர்க்காரங்களும் நெதானியலும் நம்பிட்டு இருந்த விஷயம். ஆனா தோல் இச்சிங், நெஞ்சுவலி இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தோட சிம்டம்னு படிச்சது நெதானியலுக்கு ஞாபகம் வந்தது. ஆனா அது எங்கன்னு தான் தெரியல.
முத்துக்குமாருக்கும் அவங்க தாத்தா மாதிரியே தோல் சம்பந்தப்பட்ட ஏதாவது அரிப்பு ப்ராப்ளம் இருக்குதா? அவனுக்கு காய்ச்சதாம வந்துச்சு. தோல்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல. கிராமத்துல இருக்கிற மக்கள் நினைக்கிற மாதிரி இது தெய்வ குத்தமா அல்லது நெதானியலுக்கு தோணுன மாதிரி சாதாரண காய்ச்சல் பிச்சுக்குள்ள போய் ஒருவேளை கரெக்டான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருந்தா காப்பாற்றக்கூடிய நிலைமையிலதான் முத்துக்குமார் இருந்திருக்கிறானா அல்லது தாத்தா பேரன் 2 பேரும் ஒரே நேரத்துல மெடிக்கல் ரீசன்ஸ்னால இறக்குறதுன்றதுக்கு நடுவுல ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த யோசனைகளோட தான் அன்னைக்கு நைட்டு தூங்க போனான் நெதானியல். ஆனா விடியும் போது அவனுக்கு வேற ஒரு விஷயம் காத்துட்டு இருக்குன்றது அப்போ தெரியாது. நல்லா வாழ்ந்த வீடு, இப்ப இதை என்ன பண்ணுவானோ? பெரியவரோட அப்பா பண்ண மாதிரியே ரகுவும் பிள்ளைய தத்தெடுப்பானோ? காலையில தூங்கி எந்திரிச்சு கையில டூத் பேஸ்டும் பிரஷுமா நின்னுட்டு இருந்த நெதானியலுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் புதுசா இருந்தது. கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும். கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரகுநாதனுடைய பையன் இறந்ததுனால அந்த ஊருக்கு வந்திருக்கிற நெதானியலுக்கு அந்த மரணத்துல சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. தாத்தா இறந்து கொஞ்ச நாட்களுக்குள்ள பேரனும் இறந்திருக்கிறான். 2 பேரும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால இறந்திருக்கிறாங்க. இது 2க்கும் நடுவுல சம்பந்தம் இருக்குமான்னு அவன் யோசிச்சுட்டு இருந்த அதே நேரத்துலதான் ரகுடைய அப்பாவான பெரியசாமி அந்த வீட்டுக்கு தத்து பிள்ளையா வந்தவருங்கிறது ஊர்க்காரங்க பேசிட்டு இருந்ததுல இருந்து நெதானியலுக்கு தெரிஞ்சது. பெரியசாமி ஐயா இந்த வீட்டுக்கு தத்து பிள்ளையா வந்தாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க ஐயா சொன்ன கதை இது. வீட்டுக்கு ஆண் வாரிசே இல்லன்னு பெரிய ஐயாவோட அப்பா அவரை தத்து புள்ளையா கொண்டு வந்தாராம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரிய பத்தி பேசிட்டு இருந்தான் நெதானியல். பெரியசாமி ஊருக்குள்ள இருந்த பெரியவங்கள்ட்ட இந்த கதைய பத்தி நெதானியல் விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கோணங்கள் இருந்தது. ஆனா கிட்டானுடைய அப்பா கிட்ட பேசும்போதுதான் முழு கதையும் வெளியில வந்தது. 1960களுடைய தொடக்கத்துல அந்த ஊர்லயே இருந்த பெரிய வீடு பெரியசாமி ஐயாவுடைய வீடுதான். ஆனா பெரியசாமி ஐயாவே அந்த வீட்டுக்காரர் கிடையாதுங்கிறது தான் ஊர்க்காரங்க நிறைய பேர் மறந்து போன ஒரு உண்மை. பெரியசாமியுடைய அப்பாவா இருந்த ராமசாமிக்கு ஒரே பையன். 1960கள்ல எல்லா வீட்லயும் 5-6 பசங்க இருந்த ஒரு காலகட்டம் அது. ஆனா ராமசாமி ஐயா மட்டும் மனைவி பிரசவத்துல இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அவருடைய அம்மாவை கூட வச்சுக்கிட்டு அந்த பையனை கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா பையனுக்கு 8 வயசா இருந்த போது பிடிச்ச ஒரு குளிர் ஜுரம் பையனோட உயிரை வாங்கிட்டு தான் விட்டுச்சு. ஊரே அவங்க சொத்துதாங்கிற நிலைமையில இருந்த ஒரு குடும்பத்துக்கு ஆண் வாரிசு இல்லங்கிறது அந்த காலத்துல மிகப்பெரிய குறையா இருக்கிற ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஆண் வாரிசு இல்லாம போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக டவுனுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஆசிரமத்துல இருந்து பெரியசாமிய தத்தெடுத்துட்டு வந்திருக்கிறாரு ராமசாமி ஐயா. ஜாதியும் குலங்கோத்திரங்களும் பெருசா மதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல அவர் எடுத்த அந்த முடிவுக்கு குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட எதிர்ப்பு. அவருடைய பங்காளியா இருந்த சின்ன குடும்பத்தை பிரிஞ்சு இவரை எதிர்த்துக்கிட்டு தனி வீடு கட்டி குடி போயிருக்கிறான். இப்ப வரைக்கும் சின்ன குடும்பத்துக்கும் ராமசாமி ஐயா குடும்பத்துக்கும் இத்தனை தலைமுறை தாண்டியும் பேச்சுவார்த்தை கிடையாது. கிட்டத்தட்ட 54 வருஷம் கழிச்சு அதே பெரிய குடும்பம் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு நிலைமையில வந்து நிக்குது. இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு இப்போ ஆண் வாரிசுன்னு யாருமே கிடையாது. ரகுநாதன் என்ன பண்ண போறான்றது தெரிஞ்சுக்க ஊர்க்காரங்க மட்டும் இல்ல நெதானியலும் காத்துட்டு இருந்தான். ஏன்னா நெதானியல் மனசுல ஓடுற சந்தேகங்களுக்கு முடிவு சொல்ல போறது ரகுநாதன் எடுக்க போற முடிவுக்கு மக்கள் சொல்ற பதில் தான். கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும். கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். அப்பா இருந்த காலத்திலேயே கோயம்புத்தூர்ல போய் படிப்பு வேலைன்னு செட்டில் ஆயிட்டு இருந்த ரகுவால இதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க முடியும்னு நெதானியலுக்கும் நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற நிலம் வீடுன்னு எல்லா சொத்தையும் விட்டுட்டு ரகுவால எப்படி கோயம்புத்தூர்ல வாழ முடியும்ன்றதுதான் நெதானியல் மனசுல ஓடிட்டு இருந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் அன்னைக்கு கால சாப்பாடப்பவே வீட்டுல வெளியில வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது, சமயத்தை வித்துட்டு கோயம்புத்தூருக்கே போயிடலான்னு இருக்கேன். இதுக்கான வேலையை ஆரம்பிங்க. இவ்வளவு பெரிய வீடு நிலம் அம்புட்டு விக்கிறதுன்னு சாதாரண நினைச்சியோ? சாதாரணமோ இல்லையோ ஒரே ஆளுக்கு கொடுங்க, இல்ல பிரிச்சு பிரிச்சு கொடுங்க. ஆனா இதுக்கப்புறம் இங்க எல்லாம் வர முடியாது. இத வாங்குற அளவுக்கு நம்ம ஊர்ல எவன இருக்கேன்? நம்ம ஊர்ல இல்லைன்னா வெளியூரை பாருங்க, இல்லன்னா வந்த வேலைக்கு வித்துருங்க. இத பத்தி திரும்ப திரும்ப என்கிட்ட பேசாதீங்க.
ஏன்னா இவன் புரிஞ்சு பேசுதானா இல்ல புரியாம பேசுதானா? ஊர்க்காரங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும் ரகு அந்த விஷயத்தை கேட்க ரெடியாவே இல்ல. இந்த வீடு, நிலம் இது எல்லாத்தையும் வித்துட்டு திரும்ப இந்த பக்கம் வராத மாதிரி கோயம்புத்தூர்லயே செட்டில் ஆயிரணும்னு அவன் முடிவு பண்ணிருக்கான். ஆனா ஊர்க்காரங்களுக்கு அந்த முடிவை ஏத்துக்கிறதுல 2 பிரச்சனை இருந்தது. ஊர்ல ஒரே ஒரு பெரிய குடும்பமா ராமசாமி ஐயா இருக்கிற வரைக்கும் இருந்த குடும்பம் பெரியசாமி ஐயா இந்த வீட்டுக்கு தத்து பிள்ளையா வந்ததுக்கு அப்புறம் 2ஆ பிரிஞ்சது. ராமசாமி ஐயா கிட்ட கோச்சுக்கிட்டு அவரோட தம்பி சின்னா வீட்டை விட்டு வெளியே போனான். ஊர்ல ஒரு பெரிய குடும்பமா இருந்தது 2 குடும்பமா மாறுச்சு. இந்த 2 குடும்பத்தோட நிலத்தையும் நம்பிதான் ஊர்ல பல குடும்பத்தோட வருமானம் இருக்கு. இப்போ அந்த நிலத்தெல்லாம் யாருக்கோ வித்துட்டு ரகுநாதன் வெளியே போறதுன்னு முடிவு பண்ணான்னா நிலத்தை வாங்குறவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு ஊர்க்காரங்களுக்கு பதபதப்பு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் இத்தனை வருஷமா இந்த ஊரை வாழ வச்சிட்டு இருந்த பெரியசாமி ஐயாவோட குடும்பமே இனிமே இங்க வராதுங்கிற வருத்தம் ஒரு பக்கம். ஆனா வீட்டுக்கார முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க என்ன சொல்ல முடியும்? மருதமுத்து ஐயா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுப்படுவோமா? அவரு வாங்க வரான்னு தெரியலையே. அவர் விட்டு அவர் எவன்டல இம்புட்டு பணம் இருக்கு. ஆனா 2 குடும்பத்துக்கும் பேச்சு முறிஞ்சு 30-40 வருஷம் ஆயிப்போச்சுல. குடும்ப சொத்து பங்காளி கையில போறதுன்னு முறை. யார் அந்த மருதமுத்து? சின்னானோட மவன் ரங்கநாதனுக்கு பங்காளி முறைல. பெரியசாமி ஐயா வீட்டுக்கு தத்து பிள்ளையா வந்ததுனால கோச்சுக்கிட்டு வெளியில போன சின்னானுடைய மகன் மருதமுத்து. அங்காளி பங்காளி வகையறால எப்பயுமே கொஞ்சம் அடிதடி இருக்கும்ன்றது நெதானியல் பார்த்த விஷயம்தான். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு பிரிஞ்சு போன ஒருத்தருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமாங்கிறது தான் நெதானியலுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா சாயங்காலம் ஊர்க்காரங்க திரும்ப வந்து சொன்ன விஷயத்துல நெதானியலோட சந்தேகம் கொஞ்சம் வலுப்பட ஆரம்பிச்சிருக்கு. கிரைம் டைரி கேட்டுருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும். கிரைம் டைரி கேட்டுருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரகுநாதனுடைய சொத்துக்களை விக்கிறத பத்தி ஊர்க்காரங்கள்ட்ட அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க ரகுநாதனுடைய பங்காளியான மருதமுத்து தான் இந்த சொத்தை வாங்குறதுக்கு சரியான ஆள்னு அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்றாங்க. 2 குடும்பத்துக்கு நடுவுல பேச்சுவார்த்தையே இல்லன்னா கூட ஒரே குடும்பத்து சொத்தா இருக்கிறது வெளியாளுங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறது ஊர்க்காரங்களோட நினைப்பு. ஆனா பங்காளியோட சொத்தை வாங்குற அளவுக்கு மருதமுத்து கையில பணம் இருக்குமாங்கிறது முதல் கேள்வி. வாங்குறதுக்கு அவர் முன்னாடி வருவாராங்கிறது 2வது கேள்வி. மருதமுத்து வாங்க வந்தா அதுக்கு ரகுநாதன் ஒத்துக்கணுமேங்கிறது 3வது கேள்வி. இந்த 3 கேள்விகள்ல முதல் 2 கேள்விக்கான பதிலோட ஊர்க்காரங்க அன்னைக்கு ரகுநாதனை தேடி வந்தாங்க. ரகு மருதையா எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டாவா? வீட்டுக்கான பணத்தை மட்டும் முதல்ல கொடுத்துருவாவா? மத்த தோப்பு வயலுக்கான பணத்தெல்லாம் 3 மாசம் கழிச்சுதான் தரேன்னு சொல்லிருக்காவா? என்னங்க ஒரு கிராமத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு கையில 70 லட்சம் ரூபாய் இருப்பு இருக்குமா? பாருதானே உன் போலீஸ் புத்தியெல்லாம் இங்க காட்டாதவ. மருதையா வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர்ல இருக்கிற சொத்தை அப்புறப்படுத்திருக்காவா? நம்ம போய் சொன்னோன்னே குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு சரின்னு சம்மதிச்சாவா? 3 வருஷம் இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த நெதானியலுடைய போலீஸ் புத்தி மறுபடியும் அங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சது. 70 லட்சம் ரூபாங்கிறது சாதாரண பணம் கிடையாது. எதுக்காகவோ எதையோ கையில வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு நெதானியலுக்கு. வேலையை விட்டு 3 வருஷம் ஆயிருந்ததுனாலும் ஒரு தடவை போலீஸ்காரனா இருந்தா அந்த சந்தேக புத்தி எப்பவும் கூடவே இருக்கும்ன்ற மாதிரி நெதானியலோட மூளையில சந்தேகங்கள் வேற வேற இடங்களுக்கு ஓட ஆரம்பிச்சு. கிட்டா பையனுக்கு காய்ச்சல்னு சொன்னாங்களே, எப்படி காய்ச்சல்? அதை தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல இந்த செவத்தா இருந்தால அவதான் பையனை பாத்துட்டு இருந்தா. இரு அவளை கூப்பிடுதேன். தினம் காலைல எஞ்சவனே பால் கேட்பான். அதனால பையன் படுக்க பக்கத்திலேயே பால் சம்ப வச்சுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு வீட்டுல ஆளுங்க நிறைய இருந்தாங்களா? அது வார கூலி குடுக்கற நாள்ல அதான் ஆளுங்க அங்கிட்டும் இங்கிட்டும் போறதும் வரதுமா இருந்தாங்க. செவத்தா சொன்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நெதானியலுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. காய்ச்சல் வர்றதுக்கான காரணம்ங்கிறது வெளியில தெரியும் போது சாதாரணமா தான் இருந்திருக்கு. காலையில வெயில்ல வயல் வரைக்கும் போயிட்டு குளத்துல குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பையன் வந்த உடனே தயிர் சாதத்தை சாப்பிட்டிருக்கான். சாப்பிட்டு முடிச்ச உடனே காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகி அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள உடம்பு அனலா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பிட்ஸும் வர வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போய் அவனை கார்ல ஏத்திட்டு டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க டாக்டர் அப்பா அம்மாவை உடனே ஊருக்கு கிளம்பி வர சொல்லுங்கன்றத சொல்லிட்டு மருந்து மாத்திரையை கொடுத்து அப்போதைக்கு திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு திரும்ப வர வழியிலேயே மறுபடியும் பிட்ஸ் வந்திருக்குது. பிட்ஸ் நிக்கிறதுக்குள்ள உயிர் பிரிஞ்சிருக்கு. செவத்தா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு முடிக்கிற நெதானியலுக்கு அவனுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோல சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. பெரியவரோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எங்க இருக்குது? குறுக்க பூந்து ஏதாவது குழப்பம் பண்ணி கூடாத. எல்லாம் மேல் தட்டுல இருக்கு.
மேல் தட்டுல இருக்கிற மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ தேடி எடுக்கிற நெதானியலுக்கு சந்தேகப்படுறது சரிதாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும். கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரகுநாதனுடைய பையன் இறந்து போனதுக்காக ஊருக்கு வந்த நெதானியலுக்கு ரகுநாதனுடைய அப்பாவுடைய இறப்புலையும் மர்மம் இருக்கிறதா தோணுச்சு. ரகுநாதனுடைய அப்பாவான பெரியசாமியுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிற நெதானியலுக்கு தான் சந்தேகப்படுறது சரிதாங்கிற மாதிரி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. பெரியவருக்கு வந்த ஸ்கின் அலர்ஜியை ட்ரீட் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட மருந்துகள்ல செப்ட்ரான்ற ஒரு மருந்து நெதானியலோட கண்ணப்படுது. செப்டா, இந்த பேர் ரொம்ப பழக்கமாப்படுது. ஸ்கின் டிசீஸ்க்கும் இரிட்டேஷனுக்கும் நார்மலா கொடுக்கப்படுற மருந்து. ஆனா அதுவே ஓவர் டோஸ் ஆகும்போது மூச்சு விடுறதுல வலிய கொண்டு வரதுங்கிறதும், ஃபிட்ஸ் வர வைக்கிறதுங்கிறதும், வாமிட்டிங்ன்றதும் சாதாரண சிம்டம்ஸ். ஓவர் டோஸ் இன்னும் அதிகமாகும் போது அது மரணத்துல கொண்டு போய் விடுங்கிறது மெடிக்கல் படிச்ச எல்லாருக்குமே தெரியும். இன்டெலிஜென்ஸ் பியூரோல சப் இன்ஸ்பெக்டர் கேடர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நெதானியலுக்கு பழைய கேஸ் ஒண்ணுல இந்த விதமான அட்டாக்க டீல் பண்ண அனுபவம் இருந்தது. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ வாங்கி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டையும் ஒட்ட வச்சு பார்க்கும்போது ரெண்டு கேஸ்லயும் ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் தெரிய ஆரம்பிக்குது. பெரியவருடைய இறப்புல மர்மம் இருக்குதுன்னா கண்டிப்பா முத்துக்குமாருடைய மரணத்திலையும் மர்மங்கள் இருக்குன்றது நெதானியலுடைய கணிப்பு. ஆனா முத்துக்குமாருக்கு எந்த மெடிக்கல் ரெக்கார்டும் இல்ல, உடம்பும் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படல. அதனால கடைசியான மெடிக்கல் ஹிஸ்டரின்றது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. எதை வச்சுட்டு இந்த மரணத்தை சந்தேகப்படுறதுங்கிறது தான் நெதானியலுடைய பெரிய குழப்பமே. ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குங்கிறத அவர் உள்ளுணர்வு திரும்ப திரும்ப சொல்லுச்சு. கிட்டா, டவுன் டாக்டர் கிட்ட முத்துக்குமார கூட்டு போனது யாரு? இப்ப போனால செவத்தா அவளோட புருஷன்யா. நம்ம நான் பாக்கணுமே. டவுன்ல எந்த டாக்டர் கிட்ட முத்துக்குமார காமிச்சாங்கன்றது தெரிஞ்சா அந்த டாக்டர் கிட்ட இருந்து வேற ஏதாவது தகவல் கிடைக்கும் நினைச்சாரு நெதானியல். ஆனா அவர் எதிர்பார்க்கிற தகவல் காத்தாங்கிட்டே இருக்குன்றது அப்ப அவருக்கு தெரியாது. கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும். கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். முத்துக்குமாருடைய மரணம் இயற்கைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த போது நெதானியலுக்கு மட்டும் அதுல சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது. அது விஷயமா விசாரிக்க ரகுநாதனுடைய வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த செவத்தாவுடைய கணவரான காத்தான தேடி கிளம்புறாரு. காத்தானுடைய வீட்டுக்கு போய் பார்த்தா காத்தா அந்த வீட்டுல இல்ல. செவத்தா கிட்ட கேட்டாலும் ஒரே ஒரு பதில் தான், டவுனுக்கு போனவரு இன்னும் வரலன்னு. ஊர்ல பெரிய குடும்பம், தான் மனைவி வேலை பார்க்கிற ஒரு வீட்டுல நடந்திருக்கிற ஒரு பெரிய மரணம், அதுக்கு கூட காத்தான் வரல. இத்தனைக்கும் காத்தான் ரகுநாதனுடைய வயல்ல தினக்கூலியா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள். அப்படி என்ன முக்கியமான விஷயம் காத்தானுக்கு டவுன்ல இருக்குன்ற யோசனை வர ஆரம்பிக்குது நெதானியலுக்கு. முத்துக்குமார ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப கூட்டிட்டு வர்ற வரைக்கும் கூடவே இருந்த காத்தான் அதுக்கப்புறம் ஏன் காணாம போயிருக்கிறாரு அல்லது வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறாரான்ற கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு நெதானியலுக்கு நல்லா தெரியும். இந்த காத்தானை எப்படியாவது பாக்கணுமே. செவத்தா கிட்ட அவன் செல்போன் நம்பர் இருக்குல்ல, வாங்கி அடிச்சு பாப்போம். அவனை நீ எப்ப கடைசியா பார்த்த? முத்துவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகும்போது அவன் தான் காரை ஓட்டினான். காலையில இருந்து தம்பியோட அவன் தான் இருந்தான்ல. காலையில இருந்து கூடவே இருந்து விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் இறந்து போயிருக்கான். ஆனா அதுக்கு கூட வராம காத்தான் காணாம போயிருக்கான்னா இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்குன்னு நெதானியல் நம்ப ஆரம்பிச்சான். செவத்தா கிட்ட இருந்து காத்தானுடைய போன் நம்பரை வாங்கி அடிச்சா புல் ரிங் போனாலும் அந்த போனை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பகல் பூரா 6 தடவை ட்ரை பண்ணி பார்த்த நெதானியல் வேற வழி இல்லாம தாம் பழைய டிபார்ட்மெண்டோட உதவியை தேடி போறாரு. சையது, நான் இப்ப உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். இவன் எங்க இருக்கான், இவனோட லொகேஷன் என்ன, டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும். பெரிய அளவுல தன்னை தேடி யார் வருவாங்கன்னு காத்தான் எதிர்பார்க்கல போன. டவுன்ல இருக்கிற ஒரு லாட்ஜ்ல ரூம போட்டு அந்த ரூம்ல முழுக்க குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாம உள்ள படுத்திருந்த காத்தானுடைய ரூம் கதவை நெதானியல் தட்டினாரு. 10 நிமிஷத்துக்கு மேல கதவை தட்டினதுக்கு அப்புறம் நிதானம் இல்லாம வந்து கதவை திறந்த காத்தான அப்படியே தூக்கி சேர்ல உட்கார வச்சு விசாரணை ஆரம்பிச்சாரு நெதானியல். தாத்தா, நீ யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என் கேள்வி ஒண்ணுதான், இதை உன்னை செய்ய சொன்னது யாரு? 6 அடிக்கும் மேல உயரமா நின்று இருந்த நெதானியலை பார்க்கும்போது காத்தானுக்கு பயமும் மூளைக்குள்ள இருந்த போதையும் கொஞ்சம் கொஞ்சமா காத்தான பேச வச்சுது. சார்,
தெரிஞ்சே எதுவும் செய்யல சார். மருது முத்தையா சொன்னதான் சார் செஞ்சேன். மத்தபடி சத்தியமா உப்பு போட்ட வீட்டுக்கு துரோகம் பண்றலாம்னு நினைக்கல சார். நான் அப்பவே சொன்னேன் சார் அவர்கிட்ட வேணான்னு. அவர்தான் சார் அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தகுதி இல்லைன்னு சொன்னாரு. எங்க இருந்தோ வந்த வெறும் பயலுங்க இந்த ஊரை எப்படி ஆட்டி வைக்கிறதுன்னு கேட்டாரு சார். கத்த முடியாம தான் சார் செஞ்சேன். மத்தபடி இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது சார். என்ன செஞ்ச? பால்ல ஒரு பவுடர் போட சொன்னாங்க சார். அப்புறம் டாக்டர் பாத்துட்டு வரும்போது ஒரு மாத்திரையை கொடுக்க சொன்னாங்க சார். நான் அந்த பையன் வாயில போட்டு தண்ணி ஊட்டி விட்டேன். நெதானியல் நினைச்ச மாதிரி தான் இருந்தது. அதனாலதான் செவத்தா கிட்ட விசாரிக்கும் போது பையன் படுத்திருந்த ரூமுக்கு யாராவது போயிட்டு வந்தாங்களான்னு கேட்டிருந்தாரு. வார கூலி குடுக்கிற ஒரு நாள்ங்கிறதுனால அன்னைக்கு அங்க ஆட்களோட நடமாட்டம் ஜாஸ்தியா இருந்ததுன்னு செவத்தா சொன்ன போது பால்ல எதையோ கலந்திருக்கிறாங்கன்னு நெதானியலுக்கு புரிஞ்சிருச்சு. யார் அதுங்கிறது மட்டும்தான் கேள்வியா இருந்தது. இப்போ காத்தான பிடிச்சதுக்கு அப்புறம் அதுவும் தெரிஞ்சிருச்சு. மருதமுத்து நியாயப்படி பெரியசாமி ஐயா இந்த வீட்டுக்கு தத்து பிள்ளையா வரலன்னா இந்த எல்லா சொத்தும் அவர் கைக்கு தான் போயிருக்கும். நடுவுல பெரியசாமின்னு ஒருத்தர் வந்ததுனால வீட்டை விட்டு வெளியே கோச்சிட்டு போனவங்க இப்ப மறுபடியும் அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி சொத்துக்களை வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. சொத்தை ஈஸியா கைக்கு வர வைக்கிறதுக்கான ஒரே வழி இந்த இடமே வேணான்னு ரகுநாதனுடைய குடும்பம் முடிவு பண்ணணும். இதை விட பெட்டரான ஐடியா என்ன இருக்க முடியும்னு தோணுச்சு நெதானியலுக்கு. ஆனா நெதானியல் நினைச்ச மாதிரி இது அவ்வளோ ஈஸியா முடியறது. கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும். கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ கார்த்திக். அங்காளி பங்காளி தகராறுகள்ல எவ்வளவோ கலவரங்களையும் கொலைகளையும் பார்த்திருக்கிறாரு நெதானியல். இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்கிற முடிவுக்கு வந்தாரு. மருதமுத்துவ மட்டும் விசாரிச்சுட்டு போலீஸ்ல இந்த விஷயத்த சொல்லிடலாங்கிற முடிவோட தான் மருதமுத்துவ பார்க்க போனாரு. ஆனா அங்க மருதமுத்து வீட்டுல நடந்துட்டு இருந்த விஷயம் நெதானியலையே ஒரு நிமிஷம் நிலகொலைய வச்சு. யார் வீட்டு சொத்தை எவன்டா உயிர் எழுத நினைக்கிறது? அங்காளி பங்காளி தான், பேசிக்க மாட்டோம். ஆனா அவனுக்கு ஒண்ணுன்னா விட்டுருவே நினைச்சீங்களா? சேர்ல கட்டி போடப்பட்டிருந்த அவனுடைய உடம்பு முழுக்க ரத்த காயங்கள் இருந்தது. சுத்தி 2 பேர் கையில சவுக்கோட நின்னுட்டு இருந்தாங்க. கட்டி போடப்பட்டிருந்த ஆள் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி கால்ல பிளாக் ஷூ போட்டு ரொம்ப ஃபார்மலா இருந்தான். சட்டைகள் அங்கங்க விளாரா கிழிஞ்சிருந்தது. வாயா வா, நீ மட்டும் உள்ள வராம இருந்திருந்தா எங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிருக்கும். எதை சொல்றீங்க? அந்த பயலுக்கு மாத்திரையை போட்டு கொண்டது இவங்க தானே? காத்தாங்கிட்ட விசாரணையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள எப்படியோ அந்த விஷயம் மருதமுத்து ஐயாக்கு தெரிஞ்சிருச்சுன்றது நெதானியலுக்கு புரிஞ்சுது. ஆனா தான் மேல இருந்த கொலைப்பழிய ரொம்ப தெளிவா இன்னொருத்தர் மேல போட முயற்சி பண்றாரோன்னு தோணுச்சு. மாத்திரை போட்டு கொலை பண்ணலீங்களே? அப்புறம் மாத்திரை கொடுத்ததுனாலதான் அந்த பையன் செத்து போயிட்டுதா சொன்னாங்க. யாரு? லாட்ஜ்ல காத்தான தேடி நெதானியல உள்ள போகும்போது காத்தா எந்த ரூம்ல இருக்கான்னு அவனுக்கு வழி சொன்ன ஆள் அங்க நின்னுட்டு இருந்தான். மருதமுத்து ஐயா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அவருக்கு ஆளுங்க இருக்காங்கன்றது நெதானியலுக்கு தெளிவா தெரிஞ்சது. ஆனா இப்போ தெளிவா புரியாத ஒரே ஒரு விஷயம், பெசிட்ராசின், செப்ட்ரா, ட்ரைமோத்தோபிரம்ன்ற மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ஒரு கொலைய இயற்கையான மரணம் மாதிரி காமிக்கிற அளவுக்கு இவருக்கு திறமை இருக்குமான்றது மட்டும்தான் நெதானியலுக்கு இப்ப புரியாத விஷயம். இவர் யாரு? இந்த நாய் இந்த வீட்டை இடிச்சு கட்ட வந்த இன்ஜினியர் நாய். காத்தான் பெரியசாமி வீட்டுல ஐம்பொன்சலா இருக்குங்கும் போது பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரியும்னு காத்தான அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இருட்டுல காத்தான சந்திச்சு என்ன மாதிரியே காத்தான்ட்ட பேசியிருக்கான். அறபோதையிலேயே திரிகிற அந்த நாயும் முதலாளி யாரு அசலூரா யாருன்னு தெரியாம வேலையை செஞ்சிருக்கு. புரியுதியா? உன் பார்வை புரியுது. இந்த கேஸ போலீஸுக்கு கொண்டு போ, இவனையும் நான் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். யாரு குற்றவாளின்னு சட்ட முடிவெடுக்கட்டும். பெரியசாமி ஐயா வீட்டுல இருந்த 50 சிலைகளை எடுக்கிறதுக்கு தான் இவ்ளோ போராட்டமோங்கிறது நெதானியலுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. காத்தா மருதமுத்து ஐயா கிட்ட தகவல் சொன்ன போது கூட இருந்து கேட்ட இன்ஜினியர் அன்னைக்கு ராத்திரி காத்தான சந்திச்சிருக்கிறான். மருதமுத்து ஐயா சொல்லி விட்டாருன்னு அவன் கையில பணத்தையும் அவனுக்கு சாராயத்தையும் கொடுத்து இந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கான். ஒவ்வொரு தடவையும் மருதமுத்து ஐயா கிட்ட தகவல் சொல்ல காத்தா வந்த போதெல்லாம் அவன் கையில காசை கொடுத்து அவனை டவுனுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்கான். விஷயம் ஒன்னொன்னா தெளிவாச்சு. மருதமுத்து ஐயா மேல இருந்த சந்தேகம் நெதானியலுக்கு போச்சு. ஆனா ரகுநாதனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவையும் பையனையும் அவன் இழந்ததுதான். ஆசை எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அந்த இன்ஜினியருக்கு வந்த பேராசை அவனை மனுஷனா இல்லாம மாத்துச்சு. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.